ஓகே, வணக்கம் நண்பர்களே. இது உங்களுடைய கவுட் ஜாப் வெற்றி பயணம் சேனல் நம்ம பயணம் செஞ்சிட்ருக்காங்க. இன்று காலைல பார்த்த திருக்குறளில் முதல் அதிகாரம் ஒழுக்கமுடைமை பற்றி நம்ம காலைல 10 குறளும் அதுக்குள்ள விளக்கணம், அதாவது விளக்கம், சொற்பொருள், இலக்கண குறிப்பு, பிரித்தெழுதல் இதெல்லாம் காலைல பார்த்தாங்க. அதற்கு உண்டான தொடர்பான வினாக்கள், இப்போ திருக்குறள் உண்டான நம்ம தொடர்பான பொருள், அந்த தொடர்பான வினாக்களை இந்த வீடியோ பற்றி நம்ம பார்க்க இருக்கிறோம். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதிதாக பார்ப்போம் என்றால் வீடியோவை கீழே தெரியுற சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பிள்ளை எத்தனை வரும் ஆள் கொடுத்துருங்க. நாங்கள் போகிற ஒவ்வொரு உங்களுக்கு நோட்டீஸ் வந்திருக்கேன். இந்த வீடியோ பற்றி போகும்போது திருக்குறள் ஒழுக்கமுடைமை, அந்த குறள் பொருள் தொடர்பான வினாக்கள் இந்த வீடியோ பற்றி பார்க்க இருக்கிறோம். நல்லா பார்த்துங்க. இப்படி தான் வந்து கொஸ்டின் உங்களுக்கு புதிய சிலபஸ் அடிப்படையில் கேட்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்த்துக்கணும். சரிங்களா? இப்போ முதல் விஷயம் பாருங்கள். ஒழுக்கமுடைமை என்னும் சொல்லின் பொருள் என்னங்கிறாங்க. ஒழுக்க உடைமையுடைய என்னும் சொல்லின் பொருள் என்ன அப்படிங்கிறாங்க. நல்ல நடத்தை உடையவராக இருத்தல் அப்படிங்கிறத அதோடைய விடைங்க. ரெண்டாவது விஷயம் பாருங்கள். ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தர வல்லது எது என வள்ளுவர் கூறுகிறார். அப்படின்னா அனைத்து சிறப்பு இருந்ததுன்னா அது எது அப்படிங்கிறாரு. ஒருவருக்கு என்ன தான் சிறப்புங்கிறாரு வள்ளுவர். ஒழுக்கம்தான் சிறப்புன்னு வள்ளுவர் சொல்கிறாங்க. வள்ளுவர் ஒழுக்கத்தை எதனினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும் என கூறுகிறார் வள்ளுவர். இப்போ மூணாவது விஷயம் பாருங்கள். வள்ளுவர் ஒழுக்கத்தை எதனினும் மேலாக, ஒரு ஒழுக்கத்தை மேலே இது கருதி காத்தல்னா நம்மளுடைய உயிருடைய மேலானதுன்றது ஒழுக்கம் நம்ம சொல்லணும் அப்படிங்கிறதான் சொல்கிறாரு வள்ளுவர். எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் எதுவே சிறந்த துணை என வள்ளுவர் கூறுகிறார். எந்த முறையில் நீங்கள் ஆராய்ந்து பாருங்களேன், இதை விட சிறந்தது எதுவும் நமக்கு துணை இல்லைன்னு சொல்கிறார் வள்ளுவர். அது எதுவும் பார்த்தா ஒழுக்கம் தாங்க. யாரை உயிர்குடியினர் என வள்ளுவர் கூறுகிறார். யாரை உயரக்குடியினர், உயர்ந்த குடியினர் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி பெருசாக இருப்பாங்களோ பெரியவாக இருப்பாங்க நினைக்கிறோம்ல, அது எல்லாமே ஒழுக்கத்தை விட யாருமே உயர்குடியினர் இல்லை அப்படிங்கிறது சொல்கிறாங்க. பணக்காசு இல்லையா அப்படிலாம் இல்லை. ஆறாவது விஷயம் பாருங்கள். யாரை இழிகுடியினர் என வள்ளுவர் கூறுகிறார். சரிங்களா? ரொம்ப கேவலமான குறி சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அதுமாரி ஒழுக்கம் இல்லாதவரை நம்ம இழிகுடியினர் சொல்கிறோம். இழிகுடியினர். ஏழாவது விஷயம் பாருங்கள். ஒருவனுக்கு ஒழுக்கம் குறைந்தால் எதன் சிறப்பு அழிந்து போகும் என வள்ளுவர் கூறுகிறார். ஒருவனுடைய ஒழுக்கம் குறைந்தால் எதன் சிறப்பு அழிந்து போகும் என வள்ளுவர் கூறுகிறார். பார்த்தா குடிப்பிறப்பின் சிறப்புங்க. நம்ம குடிப்பிறப்புடைய சிறப்பு ரொம்ப ரொம்ப தெளிவான்னு சொல்கிறாரு. எட்டாவது விஷயம் பாருங்கள். யாரிடத்தில் செல்வம் நிலைக்காது என வள்ளுவர் கூறுகிறார். யாரிடத்தில் செல்வம் நிலைக்காதுங்க. பொறாமை யாரிடம் இருக்குதோ அவங்களிடத்தில் செல்வம் இருக்காதுங்க. போட்டி இருக்கலாம், பொறாமை இருக்கக்கூடாது. அப்போ பொறாமை உள்ளவரிடம் செல்வம் நிலைக்காது என வள்ளுவர் கூறுகிறார். ஒன்பதாவது விஷயம் பாருங்கள். யாரிடம் உயர்வு இருக்காது என வள்ளுவர் கூறுகிறார். யாரிடம் உயர்வு இருக்காது என வள்ளுவர் கூறுகிறார். அப்போ ஒழுக்கம் இல்லாதிடம் உயர்வு இருக்க முடியாது, உயரமாட்டார் அப்படின்னு சொல்கிறது. பத்தாவது விஷயம் பாருங்கள். எது தவறுதலால் ஏற்படும் குற்றங்களை நன்கு உணர்ந்த மன வலிமை மிக்கோர் அவ்வொழுக்க நெறியில் இருந்து சிறிதும் விலக மாட்டார் அப்படிங்கிறது ஒழுக்கம்தாங்க. சரிங்களா? 10வது விஷயம் பாருங்கள். யார் மேன்மை அடைவர் என வள்ளுவர் கூறுகிறார். அப்போ மேன்மைனா, அப்போ ஒரு உயரத்தில் ஒரு மேன்மையில் நம்ம ஒழுக்க முடியவர் தான் நம்ம மேன்மை உடையவர் இருப்போம். 11வது விஷயம் பாருங்கள். ஒழுக்கம் இல்லாதவர் எதனை அடைவர் என வள்ளுவர் கூறுகிறார். ஒழுக்கமே இல்லைன்னா ஒரு விஷயத்தை அடையக்கூடாத படியை அவர் அடைவார். 12வது விஷயம் பாருங்கள். எது நன்மை என்னும் விளைவை பெறுவதற்கான விதை என வள்ளுவர் கூறுகிறார். எந்த விதை? நம்ம நல்லொழுக்கம் என்ற விதையை நம்ம விளைச்சல்ல போடணும், ஞாபகம் வச்சுங்க. 13வது விஷயம் பாருங்கள். எப்பொழுதும் துன்பத்தை மட்டும் விளைவாக தருவது எது என வள்ளுவர் கூறுகிறார். தீயொழுக்கம் தாங்க. சரிங்களா? 14வது விஷயம் பாருங்கள். 14th கொஸ்டின். யாரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது என வள்ளுவர் கூறுகிறார். யாரால் தவறியும் தம் வாயால் தீமை தரும் சொற்களை சொல்ல இயலாது என வள்ளுவர் கூறுகிறார். நல்லொழுக்கம் உடையவரால். யார் எவ்வளவுதான் கற்று இருந்தாலும் அறிவில்லாதவர் என வள்ளுவர் கூறுகிறார்.
விடை பார்த்தினாக்க உங்களுக்கு உயர்ந்ததோடு பொருந்த வாழும் கல்வி கல்லாதவர். யார் எவ்வளவுதான் கற்றிருந்தாலும், என்னதான் நீ கற்றிருந்தாலும் அறிவில்லாதவர் என கூறுவாங்க. உயர்ந்ததோடு பொருந்த வாழும் கல்வியை கல்லாதவர். குறளில் உள்ள சொல் பொருள் ரொம்ப நாட்கள் நம்ம பார்க்குறோம். விழுப்பம் அப்படின்னா சிறப்புங்க. ஓம்பப்படும் அப்படின்னா காத்தல் வேண்டும். பரிந்து அப்படின்னா விரும்பி. தேரினும் ஆராய்ந்து பார்த்து தேரடா. குடிமை பெரிய உயர்குடி. இழுக்கம் ஒழுக்கம் இல்லாதவர். அழுக்காறு பொறாமை. ஆக்கம் செல்வம். ஒல்கார் விலகமாட்டார். உறவோர் மன வலிமுடையோர். ஏதம் குற்றம் செய்யாமல் இருத்தல் வேண்டும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. எய்துவார் அடைவர். இடும்பை துன்பம். வித்து விதை. ஒல்லாவே இயலாவை. உலகம் உயர்ந்தோர் ஒட்ட பொருந்து. ஒழுகல் நடத்தல் அல்லது வாழ்தல். கூகை கோட்டான். ஈகல் பகல். திரு செல்வம். தேராமை நீங்காமை. அறிவினை செய்தற்கரிய செயல். ஞானம் உலகம். ஒடுக்கம் அடங்கியிருப்பது. பொருதகர் ஆட்டுக்கடா. பொறுத்தா ஆட்டுக்கடா கறி சாப்பிடலாம் ஞாபகம் வச்சுங்க. பெருந்தகைத்து பெண் வாங்கும் தன்மை எது? பொருள் என்ன உடனே. புறம் ஓரார் அப்படின்னா வெளிப்படுத்த மாட்டார். உள் வேற்பார் அப்படின்னா மனதில் மறைத்து வைத்திருப்பவர். ஒள்ளியவர் அறிவுடையார். செருணர் பகைவர். சுமக்க பணிக. இருவரை முடிவு காலம். கிழக்காந்தக்கலை தலைகீழ் அப்படின்னா மாற்றம். எய்தற்கு அப்படின்னா கிடைத்ததற்கு. இயந்தது கால் அப்படின்னா கிடைத்த பொழுது. கூம்பும் அப்படின்னா வாய்ப்பற்ற. சீர்த்த இடம் உரிய காலங்க. குறளில் உள்ள அணி தொடர்பான வினாக்கள் பார்க்க இருக்கிறோம். குறள் வருது பாருங்களேன். இதுதான் இப்போ உள்ள காலகட்டத்துக்குள்ளே ஏற்ற மாதிரி இருக்கும். அது எதுன்னு பார்க்க, கொக்கக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்து அப்படின்ற குறள் உள்ள பயனுள்ள மணி பயின்று வந்துள்ள அணியும் கேட்காங்க. இது எப்படின்னாக்க, கொக்கொக்க கூம்பும் பருவத்து, ஒரு கொக்கானது அதோடைய காலம் வர வரைக்கும் காத்திருக்குமாம் கொக்கு. அதற்குரிய மீன் வரும்பொழுது அது கொத்தியை எடுத்துகிட்டு விடும். அதேமாதிரி தான் நம்ம டிஎன்பிசி இது நாள் வரைக்கும் எக்ஸாம் இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம இது பண்ணுறப்போ, இப்போ எக்ஸாம் வந்துருச்சு என்ன பண்ணணும், நமக்கான நேரங்கள் வந்துருச்சு, முழுமையாக படிக்கணும். அப்போ ஓமைங்கிறது உமான்னு ஞாபகம் வச்சுங்க. ஓமை அணியை உமான்னு ஞாபகம் வச்சு. உமா ஒரு பொண்ணு, உமாங்கிற ஒரு பொண்ணு டிஎன்பிசிக்கு படிக்கிறாங்க, இல்லை போட்டித் தேர்வுக்கு ஏதோ ஒன்று, சரிங்களா. அவங்க அப்போது படிச்சுட்டு இருக்கும்போது எக்ஸாம் எதுவும் இல்லை, ஆனால் படிச்சுட்டு விடாமல் ஆயிடுச்சு பண்ணிட்டுருக்காங்க. அது எதுக்காகனா கேப் இல்லாமல் காத்திருக்கிறது. காத்திருப்பது டிஎன்பிசி மட்டுமல்ல, அந்த கொக்கம் தான் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. கொக்கொக்க கூம்பும் பருவத்து மற்றதன் குத்தொக்க சீர்த்த இடத்தை என்ற குரலில் பயனுள்ள வந்த அணி ஓமை அணி. ஓமா டிஎன்பிசி படிக்கிறா அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் ரொம்ப டக்குன்னு அடிக்கலாம், சரிங்களா. அக்கா அடுத்த ரெண்டாவது பாருங்கள் குறள். ஊக்கம் உடையான் ஒடுக்கம் பெருதகர் தாக்கருக்கு பெருந்தகைத்துங்கிறார் என்ற குரலில் வேண்டுதல் வணிதுங்க. இதுவும் உமா தான். ஊக்கம் உடையான் உமா அப்படின்னு ஞாபகம் வச்சிங்க. மூன்றாவது திருக்குறள் பாருங்கள். அழுக்காருடையான் கண் ஆக்கம் போன்றில்லை. ஒழுக்கம் இல்லா கண் உயர்வு என்ற குரலில் பயனுள்ள வந்த அணி உமா. உமா மேலே அழுக்கு இருக்குது ஞாபகம் வச்சுங்க. எல்லாம் ஷார்ட்கட் தான், அது ஞாபகத்தை சொல்கிறேன். குறளில் உள்ள பிரித்து எடுக்க தொடர்பான வினாக்கள். பரிந்தோம்பி, பரிந்து ப்ளஸ் ஓம்பி. தெரிந்தோம்பி, தெரிந்து ப்ளஸ் ஓம்பி அப்படி சொல்கிறது. ஒழுக்குடைமை அதிகாரத்தில் கேட்கப்பட்ட முந்தைய ஆண்டு வினாக்கள் பார்க்குறோம். பலகற்றும் அறிவில்லாதவர் என வள்ளுவர் யாரை கூறுகிறார்? விடை பீங்க. உலகத்தோடு ஒத்து நடக்காதவரை நம்ம பலகற்றும் அறிவுள்ள சொல்கிறோம். இரண்டாவது கொஸ்டின் பாருங்கள். அழுக்காருடையான் கண் ஆக்கம் இல்லை இதில் அழுக்காறு என்பதன் பொருள் விடை பொறாமை. சரிங்களா. இதில் ஆப்ஷன் சி சொல்லியிருக்காங்க, சரிங்களா. இதில் பொறாமை சொல்லக்கூடியது. நேயர்களே, நம்ம இது வரைக்கும் பார்த்தினாக்க ஒழுக்கம் உடைமை என்ற அதிகாரத்திலிருந்து 10 குறட்பாக்கள், அதுக்குள்ள தொடர்பான வினாவினைகள், முந்தைய ஆண்டு தேர்வுகள் எல்லாத்தையும் நம்ம முடிச்சிட்டோம். அடுத்த திருக்குறள் நம்ம பார்க்க இருக்கிறோம். அது வரைக்கும் தொடர்ந்து இணைந்திருங்கள்.
இது உங்களுடைய கவுட் ஜாப் வெற்றி பயணம் சேனல். அரசு அதிகாரி வாங்கும் வரைக்கும் நம் கண்ணியல் தூக்கம் என்று சொல்லி அடுத்தடுத்து நல்லதொரு விடைப்பதில் சந்திக்கும் வரை உங்களது இருப்பது உங்கள் கவுட் ஜாப் வெற்றி பயணம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து இருந்துங்கள். நன்றி, வணக்கங்க.